ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவல் பிரியாணி. இந்த அவல் பிரியாணி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும், நமக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். இந்த அவல் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆனியன் ரைத்தாவோட வச்சு இப்படி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த அவல் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அவல் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல இந்த கப்பில் 2 கப்பு அவல் எடுத்துக்கலாம். இன்னொரு கப்பு. இப்போ இந்த அவலை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கெட்டி அவல் தான் இன்றைக்கி எடுத்தது. இந்த கெட்டி அவல் வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணாதான் இந்த மாதிரி பளிச்சுன்னு கலர் வரும். இப்போ நல்லா கழுவின பிறகு நம்ம இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வைக்கணும். இப்போ நம்ம அதை முடியப்போம். ஒரு 15 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம பவுல் எந்த அளவுக்கு பாருங்கள், உதிரியாக இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம கிளறும் போதும் ஒன்றோட ஒட்டாமல் உதிரியாக நல்லா வரும். இப்போ அடுத்தது அவல் பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ ஒரு வானலியை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கரண்டிக்கு எண்ணெய், கொஞ்சமாக நெய். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக இலை, ஒரு 2 இன்ச்சு பட்டை, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் நமக்கு எண்ணெயில் வறுபட்டதும் பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். வெங்காயம் லேசாக கலர் மாறிட்டே இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது பச்சை வடை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து தக்காளி, ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்துச்சு, அதை குட்டிக்கிட்டே கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இது 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அதில் பீன்ஸு, அடுத்தது கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், எல்லா காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக நம்ம அவல் சாப்பிட்டாலே இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த அவலோடு சேர்த்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். இப்போ நமக்கு காயெல்லாம் நல்லா வேகணும் இல்லைங்களா? இப்போ நம்ம இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த 1/4 கப்பு தண்ணியிலேயே நம்ம இது வேகணும், இந்த காயெல்லாம். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்த எல்லா காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, காலிஃப்ளவர் வெந்துருச்சு, எல்லாமே வெந்துருச்சு, கேரட்டும் வெந்துருச்சு. அடுத்தது 1.5 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன், 1.5 ஸ்பூனு. மல்லிப்பொடி 2 ஸ்பூனு. கரம் மசாலா பொடி 1 ஸ்பூனு. அடுத்தது இந்த அவல் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம ஊற வச்சு அவலை சேர்க்க போகிறோம். பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு? அப்படியே உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. காலையில் நேரத்தில் ரொம்ப ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். நம்மளோட அவல் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மசாலா எல்லாமே அவ்வளோ ஃபுல்லாக சுற்றி இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். புதினா தழை சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட புதினா தழை இல்லை, அதனால் போடலை. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா நம்மளுடைய அவல் பிரியாணி. இது பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சு சாப்பிட்ணும் இல்லை, நம்ம நைட்டில் கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். சீக்கிரம் நமக்கு டைஜஷன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவிட்டு கலந்து இறக்கிட வேண்டியது தான். நம்மளுடைய அவல் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த அவல் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.